கடையை பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ரெஸ்டாரண்ட் நேமே பார்த்தீங்கன்னா ஜீப் பார்பிக்யூ. ஓகே, இது எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். இது வந்துட்டு இடையர்பாளையம்லேருந்து வடவள்ளி ரோடு, அதில் வந்துட்டு ஃபியூ ஸ்டெப் வந்தீங்கன்னாலே ரைட் சைடில் இருக்குது. அதோட லொக்கேஷன் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னா, இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு தீம் ரெஸ்டாரண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஜீப் லவ்வர்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இங்கே வந்து இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது ஒரு நியூ டைப் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுட்லேயே வந்துட்டு எல்லாமே வெஸ்டர்ன் ஃப்ளேவரில் தான் கொடுக்குறாங்க. அதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது, ப்ளஸ் நிறைய ஸ்பெஷல் ஐட்டம் கூட இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம என்னென்ன வெரைட்டி இருக்குது, அப்படி என்ன ஸ்பெஷல் இங்கே இருக்குது அப்படின்றத உள்ளே போய் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ நாம் இப்போது ஜீப் பார்பிக்யூ தான் வந்திருக்கோம். வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் நேம்ண்ணா? என் பேர் கார்த்திக். ஓகே, ஜீப் பார்பிக்யூ இந்த கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டாக எப்படி தோணுச்சு இந்த மாதிரி ஆரம்பிக்கணும்? ஆக்சுவலி என்னென்னா, இப்போது எல்லா யங்ஸ்டர்ஸை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் வந்து மெயினாக ஸ்டார்ட் பண்ணோம். மெயின் திங் என்னென்னா, புல்லட் பார்பிக்யூஸ் அண்ட் வந்து ரோட் சைட் பார்பிக்யூஸ் நிறையா இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் அண்ட் ஃபேமிலி கெட் டுகெதர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் ஹேங் அவுட் பிளேசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவுட்ஸ்கர்ட்ஸில் நிறைய இருக்குது, இன்சைட் சிட்டிஸ் நிறையா இருக்குது. பட் என்னென்னா நம்மளோட ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ என்னென்னா இந்த மாதிரி க்ரௌட் மெயினாக சிட்டியில் இருக்க க்ரௌட், காலேஜ் க்ரௌட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த க்ரௌட் இங்கே இந்த பிளேஸ்க்கு எங்களை வந்து கூப்பிடணுங்கிறதுக்காக நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். மெயின் திங் நம்மளோட ரெஸ்டாரண்டோட ப்ளஸ் என்னென்னா, we have a drive-in and we have a wide car parking, more than 15 to 20 cars park பண்ணலாம். And drive-in restaurant, so we serve to your car. And நம்மளோட தீம் ரெஸ்டாரண்ட் எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம்னா, ஜீப் லவர்ஸ் அண்ட் வந்து ஒரு ஆன்டிக் தீம் பேஸ்டு. ஸோ நம்மளோட ரெஸ்டாரண்ட்குள்ளே இன்டைனிங் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, we have an antique stand over here. இந்த ஆன்டிக் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா we have very old things. அதாவது நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 2 to 3 months சோர்ஸ் பண்ணி திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு திங்ஸை பார்த்தீங்கன்னா வந்து இட் ஹேஸ் மோர் தென் 70 to 8 years ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த ஃபுட் ஆர்டர் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ டு ஆன்டிக் ஸ்டாண்ட். அந்த ஸ்டாண்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் நீங்கள் யூ கேன் லேர்ன் சம் நியூ திங்ஸ். அண்ட் நம்மளோட ஃபுட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a purely western barbecue. It's not even an Arabic, not Indian, it's purely western. ஸோ நம்மளோட மெனு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எங்கேயுமே கிடையாது. ஸோ we are unique, we are the only players in this field. வெஸ்டர்ன் barbecue ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா we are the only players. ஓகே, உங்களோட யூனிக்னா நீங்கள் வெஸ்டர்ன் ஃப்ளேவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கீங்க. இது இல்லாமல் உங்கள் கடைக்கு வரணுன்னா வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கஸ்டமருக்கு சொல்லுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா we have Jack Daniel barbecue wings. ஸோ Jack Daniel barbecue wingsனால் இது வந்து just not a name. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூர்லி இம்போர்ட்டட் ஃப்ரம் UK. ஸோ Jack Danielsலேருந்து தான் நாங்கள் வந்து இது இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இட் ஹேஸ் a unique taste. ஸோ அந்த பாட்டம், ஸோ திஸ் இஸ் த Jack Daniel barbecue sauce. ஓகே, ஸோ இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் த பர்ஃபெக்ட் ஃப்ளேவர் ஆஃப் Jack Daniels. ஸோ ஃப்ரம் டீனேஜர்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வரைக்குமே இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து எங்களோட ஈச் அண்ட் எவ்ரி மெனு. ஸோ we have peri peri, Jamaican jerk, and we have buffalo wings. Buffalo wings now it's just not a kind of buffalo, it's a sauce variant. And we have separate barbecue lollipops and separate wings, and we have platters and combo also. And we have like 4 types of rices, and it's like we cannot get it in India. Okay, start. So like rices pathina nammaloda we have 4 types of rice, and 2 veg and 2 non-veg. Veg la pathina jollof rice and saffron cumin rice. Non-veg la pathina loco moco rice and jambalia rice. So idu ellame pathittingna Indian flavors irukadu.
ஃபார் எக்ஸாம்பிள் ஜமைக்கன், ஜிம்பாப்வேன், சவுத் ஆஃப்ரிக்கன் ஃப்ளேவர்ஸில் இருக்கும். And for example, so when we come to our menu, we have more than 140 dishes, and which includes burgers, sandwiches, barbecues and fried chicken. So fried chickens பார்த்தீங்கன்னா we compete to KFC. So for example, நீங்கள் KFC போய் ஒரு fried chicken சாப்பிட்றீங்கன்னா we give the same taste. And if you go for the sandwiches and burgers, each and every burgers and sandwiches has their own taste, because we have a chicken bacon burger. Bacon enna it's not a pork, so we make our own bacon. And for example, if you go for the meatloaf chicken burger, we make our own meatloaf, because meatloaf வந்து கோயம்புத்தூர்லேயே வந்து கொஞ்சம் நியூவாக இருக்குது. And even chicken bacon வந்து மோஸ்ட்லி கிடைக்கிறது. So we make everything on our own, and all the chicken we use is 100% halal, and it's purely a daily basis தான் வருது. So we don't use frozen chickens at all. ஓகே, இப்போ டிஷ்ஷஸ் என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ காஸ்ட் வைஸ் வந்துட்டு அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குது? காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கா, இல்லை மிடில் கிளாஸ்க்கு வந்துட்டு அஃபோர்டபுளாக இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காஸ்ட் வைஸ் கேட்கறதுனால ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளோட வெஜ் ஷார்ட் பைட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஷார்ட் பைட்ஸில் பார்த்தீங்கன்னா கார்ன் சீஸ் பால்னு ஒரு வெரைட்டி இருக்குது. ஸோ இது சென்னையில் பார்த்தீங்கன்னா 320 + டேக்ஸ் வரும். பட் நம்மளோட மெனு பார்த்தீங்கன்னா 129 வித் டேக்ஸ். ஸோ ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி லிமிட் விட இங்கே இருக்கிற ஏரியாஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் லீஸ்ட் மெனு பார்த்தீங்கன்னா 39 rupees ஃபார் அ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மீடியம், and the maximum goes up to the platter, barbecue platter. So that will be like 599 + tax. Okay. So இதுக்குள்ள தான் நாங்களோட 140 menus இருக்கு. And every week we run an offer. For example, if you are coming with your friends, for example, if your friend is is celebrating his birthday, so we are giving flat 15% off. And for Jeep lovers, we are giving like 10% off. And every festivals we are giving like 30% off. நம்மளோட பார்பிக்யூஸ்னா நம்ம நேமே பார்த்தீங்கன்னா ஜீப் பார்பிக்யூன்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த பார்பிக்யூவில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கெட்டிங் ஜமைக்கன் ஜெட் பிரெஸ்ட்னா, ஸோ தட் இஸ் லைக் 200 grams ஆஃப் போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் வரும். நம்மளோட பார்பிக்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் கிரில்ட் வெஜிடபிள்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் நாங்கள் தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் யாருமே கொடுக்காத ஒரு விஷயம். அண்ட் கிரில்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா zucchini, cherry tomatoes, broccolis and brozels. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர்லி கிரில்டு வித் அவர் ஓன் பட்டர். ஸோ பட்டர் கூட நாங்கள் வெளியே வாங்குறது கிடையாது. ஸோ வி ஹாவ் அவர் ஓன் கஃபோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து பட்டர்ஸ் எடுத்து தான் வந்து வி யூஸ் இட் ஃபார் அவர் கிச்சன். ஸோ இதெல்லாமே எங்களோட ஸ்பெஷாலிட்டிஸாக இருக்குது. அண்ட் இஃப் யூ கோ ஃபார் தி சாண்ட்விச்சஸ் அண்ட் பர்கர்ஸ்னால் வி ஹாவ் அவர் ஓன் கிளப் சாண்ட்விச் அண்ட் கிரேட் பிக் பாய்ஸ் பர்கர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து டாப் செல்லிங்கில் இருக்குது. அண்ட் கஸ்டமர் ரிவ்யூஸும் பார்த்தீங்கன்னா they are telling that it has some unique taste, because அதில் யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் அண்ட் மைனஸாக இருக்கட்டும். மைனஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூர்லி எக்லெஸ். when it comes to டாப் செல்லிங் ஐட்டம்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா we have quesadillas, சாண்ட்விச்சஸில் பார்த்தீங்கன்னா கிளப் சாண்ட்விச் அண்ட் பர்கர்ஸில் வந்து கிரேட் பிக் பை பர்கர். ஸோ இந்த மூணும் பார்த்தீங்கன்னா quesadilla பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பியூர்லி மெக்சிகன் பேஸ்ட் டிஷ் அது, அண்ட் இட்ஸ் அ மெக்சிகன் ஹெர்ப்ஸ் செஞ்சுதான் இருக்குது. அண்ட் சாண்ட்விச்சஸ் அண்ட் பர்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வி மேக் அவர் ஓன் பிரெட்ஸ் அண்ட் பேட்டிஸ். பேட்டிஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கிற மாதிரி பேட்டிஸ் கிடையாது. வி மேக் அவர் ஓன் பேட்டிஸ். அண்ட் சாண்ட்விச் பிரெட்ஸும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூர்லி பேக், ஃப்ரெஷ்லி பேக்டு. ஸோ நார்மலாக வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் வாங்கிட்டு வர பிரெட் வச்சு நாங்கள் டோஸ்ட் பண்ணி எதுவும் தர்றது கிடையாது. வி மேக் அவர் ஓன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் அதோட டேஸ்ட் தெரியும். ஷாப் வந்துட்டு ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதுங்க? இப்போ ஆக்சுவலாக less than a month. நான் March 11th தான் ஓப்பன் பண்ணோம். ஓகே, சூப்பர். And we are hoping to open a next branch in another 6 months. Okay. With all your supports. கண்டிப்பாங்க. ஸோ நாங்களும் வந்துட்டு உங்கள் ஃபுட்டு ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எங்களோட ரிவ்யூ சொல்கிறோம். நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகணும். அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்டார் கிரியேஷன் சார்பாக உங்களை வாழ்த்துறோம். தேங்க்யூ. ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
இங்கே ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்காங்க, வந்து சாப்பிட்ருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம். உங்கள் நேம்? விஷ்ணு. அஸ்வன். கிருஷ்ணன். ஓகே, இங்கே இதான் ஃபஸ்ட் டைமாக வரீங்களா இல்லை ஆல்ரெடி வந்திருக்கீங்க? ஃபஸ்ட் டைம் வரீங்க. ஓகே, சூப்பர். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் இப்போது சிக்கன் கேட்சோ பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் பிக் பாய் பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஜிங்கஸ்னு ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கிரேட் பாய். ப்ளூபெரி ஷேக் ஓகே ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் டபுள் சாக்லேட் ஒன்று ஆர்டர். ஓகே, டேஸ்ட் பண்ணீங்களா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வரலாம் இனிமேல் அந்த அளவுக்கு. ஓகே, சூப்பருங்க. ஓகே, நீங்கள் உங்கள் ஃபுட்டாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு யானைக்கு கட்டுற அந்த மணி வந்துட்டு அதையும் இங்கே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டு வரும். நம்ம லைட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஒன்றுனா போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் குதிரை வண்டியில் யூஸ் பண்ணுற லைட்டு. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இது இருக்குது பாருங்கள். அது வந்துட்டு டேஞ்சரை மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 2 சைடு ஓப்பனாக இருக்குது லைட்டு. ஸோ இது வந்துட்டு அந்த காலத்தில் குதிரை வண்டியில் யூஸ் பண்ணதுன்னாங்க. ஸோ அதுவும் கலெக்ஷனில் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிராஸ்லேயே பண்ண நம்மளோட அசோக சின்னம் ப்ரோ இதோட. ஸோ இது நம்ம நாட்டோட அசோக சின்னம். இது பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் சிங்கத்தோட தலை இருக்குது. இதுவும் ரொம்ப ரேர் கலெக்ஷன் தான். இவங்களோட பாண்டிச்சேரியில் வாங்கியிருக்காங்க. அந்த டைமில் டோட்டலாகவே இந்தியாவில் 2 நம்பர் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல கலெக்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டீம் அயன் பாக்ஸ் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. ஸோ அதை பற்றி இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் ஃபீச்சர். இது வந்து பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் ரொம்ப ஸ்டீம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் இது வழியாக வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்தே உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த காலத்தில் வந்து ஹேண்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ இட்ஸ் பியூர்லி அந்த ஜீப்பில் தான் நாங்கள் உட்காந்துருப்போம். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக குழந்தைங்கெல்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் உட்காந்து சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம ஜீப்பில் கொடுத்துருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஜீப் வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்களோட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செமையாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வாங்க. ஸோ இங்கே டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னையோட ஸ்பெஷல் மெனு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்தெந்த மெனுக்கு வந்துட்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் ஆர்டர் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றதையும் இங்கே பார்த்துக்கலாம். ப்ளஸ் ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிருச்சுன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்களே. ப்ளஸ் இவங்களோட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்துட்டு நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். அவங்க நம்மகிட்டே சொன்னாங்க இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல்னா ஜாக் டேனியல் பார்பிக்யூ. ஸோ நாங்கள் அதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஜாக் டேனியல் பார்பிக்யூ விங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ லாலிபாப் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரி பெரி பிரெஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் விர்ஜின் லகுன். ஸோ எல்லாமே இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அவங்க மேஜராக சொன்னது என்னென்னா இந்த ஜாக் டேனியல் ஃப்ளேவர் வந்துட்டு எங்கே போனாலும் நீங்கள் வந்துட்டு ஒரிஜினல் ஃப்ளேவரோட டேஸ்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. ஸோ அதுக்காகவே அந்த ஜாக் டேனியல் பார்பிக்யூ விங்ஸ் ட்ரை பண்ணுறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரியே ஒரு நார்மல் பார்பிக்யூ இல்லாமல் அந்த ஜாக் டேனியலுக்கான அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் நம்ம ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க திரும்ப சொன்னது என்னென்னா நாங்கள் ஜாக் டேனியல்ன்றது வெறும் நேமுக்காக கிடையாது, அதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக அதோட அந்த பாட்டில் கூட ஸோ நான் சொன்னது மாதிரி தான் அந்த ஜாக் டேனியலோட ஃப்ளேவர் நம்ம டேஸ்ட் பண்ண முடியுது. ஸோ ஒரு கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்தீங்கன்னா இந்த ஜாக் டேனியல் ஃப்ளேவர் மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ லாலிபாப். ஸோ அதை மேக் பண்ணும்போதே பார்த்தோம், நல்ல ஒரு ஃபயரில் வந்துட்டு அதை மேக் பண்ணும்போதே அதை சாப்பிட்ணுன்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஸோ அருமையாக பண்ணியிருக்காங்க. லாலிபாப்பும் அருமையாக இருக்குது.
ஸோ இதில் மெயினாக வந்துட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்துருந்ததுன்னா இந்த பெரி பெரி பிரெஸ்ட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அந்த நெஞ்சு கறியில் போட்டிருக்காங்க. ஒரு ஃப்ளஷ் மட்டும்தான் இருக்குது, ஒரு போனே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இப்போது நாங்கள் ஸ்டாண்டர்டாக இந்த பீஃப் தான் தருவோம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்துட்டு எந்த பார்ட் வேணும்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த ஜாக் டேனியல்லே நீங்கள் இந்த பிரெஸ்ட் நெஞ்சு கறி வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க ஸ்டாண்டர்டாக எதுவும் ஃபிக்ஸ் பண்ணது கிடையாது. நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அது உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் வேணுமோ அதை கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த வெரி வெரி பெஸ்ட்டை இப்போ ட்ரை பண்ணுறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்க வெறும் சிக்கன் மட்டுமே நமக்கு கொடுக்கறது கிடையாது. ஃப்ரெஞ்ச் அதோட ஒரு காம்போ மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கொடுக்குறாங்க. வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலியெல்லாம் இருக்குது பாருங்கள். ப்ரொக்கோலி, கேரட், பீன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செரி டொமேட்டோ கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது, செரி டொமேட்டோ. ஸோ கண்டிப்பாக இவங்க வந்துட்டு ரொம்ப அவங்க ஃபிட் பண்ணி பண்ணுறாங்க, ப்ளஸ் ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட்டில் கொடுக்குறாங்க. அவங்களோட தனித்துவமே அதுதான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்க. இவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 1 month ஆகுது. ஸோ அவங்களோட மோட்டோவே வந்துட்டு நாம் வந்துட்டு கம்மி ரேட்டில் பெஸ்ட்டு, சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றது அவங்களோட மோட்டோ. ஸோ அதில் எப்படி கொடுக்குறாங்கன்னா கம்மி ரேட்டு தான். இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் வந்துட்டு காஸ்ட் வந்துட்டு கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கே வரக்கூடாதுன்றதுக்காக மற்ற கடையை நீங்கள் இந்த மெனு வந்துட்டு நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் என்னோடய வெப்சைட்டும் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு என்னென்ன மெனு இருக்குது, அதோட காஸ்ட் என்ன அப்படின்றதே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்றது. இந்த ஜீப் பார்பிக்யூவை வந்து ஃபீல் பண்ணுங்கள். ஸோ ஒரு தீம் லெவலில் இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஏற்ற இடமா இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெர்ஜின் லெவன் கொடுத்துருக்காங்க, அதை ட்ரை பண்ணலாம். ஸோ பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு. இந்த இடையர்பாளையத்தில் தான் இருக்குது. இதோட லொக்கேஷன் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ நான் இந்த ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுறேன். பாய், நன்றி.